விசிக நடத்தும் மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு எதிராக எழுந்த விமர்சனத்திற்கு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்கள் இது உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை கூடாதா அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும், பழ நெடுமாறன் அவர்களோடும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும், அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை தப்பா நினைப்பாங்க நான் கருதல. அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடலை. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு அன்னைக்கு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து. அவ்வளவுதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல. நாங்க ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போவாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம்னு. யாருமே ஒத்துழைக்கல. எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் அந்த போராட்டத்தை முடிச்சேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.